வணக்கம். வாங்க ஏப்ரல் 19, 2026க்கான இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். இந்த நாள் உங்களுக்கு என்னவெல்லாம் கொண்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஜோதிட நிகழ்வு நடக்குதுங்க. அதுதான் சந்திரன் ராசி மாறுறது. இது ஒவ்வொரு ராசியிலும் நேரடியா பாதிக்கும். அப்போ இந்த மாற்றம் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும்? வாங்க அதைத்தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எந்த ஒரு கணிப்புக்கும் அடிப்படை ரொம்ப முக்கியம். அந்த வகையில முதல்ல நாம இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நல்ல நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க. காலையில 7 மணிலிருந்து மதியம் 12 மணி வரையும், அப்புறம் மதியம் 2 மணிலிருந்து 4 மணி வரையும் ரொம்பவே சாதகமான நேரம். அதே சமயம் சாயங்காலம் 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம், மதியம் 12லிருந்து 1:30 வரைக்கும் யமகண்டம். இந்த நேரத்துல புதுசா எதையும் ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லது. உங்க நாளை சரியா திட்டமிட இது ரொம்ப உதவியா இருக்கும். மொத்த விவரங்களை பார்த்தோம்னா, இன்னைக்கு பராபவ வருடம் சித்திரை மாசம் 6ஆம் நாள். காலையில 7:11 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம், அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கார்த்திகை விரதம், பலராம ஜெயந்தி, அக்ஷய திருதியேன்னு பல விசேஷமான நாட்களும் இருக்கு. சோ இந்த அண்ட அமைப்பு தான் இன்னைக்கான பலன்களுக்கு ஒரு பின்னணியா இருக்கு. சரி, பஞ்சாங்கம் பார்த்தாச்சு. இப்போ இந்த நாளை வடிவமைக்க போற முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சந்திராஷ்டமம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சந்திரன் உங்க ராசிக்கு 8வது வீட்ல பயணம் செய்யற நேரம் தான் இது. பொதுவா இந்த நேரத்துல மன அழுத்தம், சின்ன சின்ன தடைகள், சவால்கள் எல்லாம் வரலாம். அதனால சந்திராஷ்டமம் இருக்கிற ராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். பாருங்க, இந்த ஸ்லைடு இன்னைக்கோட முக்கிய மாற்றத்தை ரொம்ப அழகா காட்டுது. மதியம் 12:31 மணிக்கு சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனால என்ன ஆகுதுன்னா, மதியம் வரைக்கும் கன்னி ராசிக்கு இருந்த சந்திராஷ்டமும் மதியத்துக்கு பிறகு துலாம் ராசிக்கு மாறிடுது. சோ கன்னி மற்றும் துலாம் ராசிக்காரங்க இத கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல மேஷம் முதல் கடகம் வரை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மேஷ ராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான அனுபவங்கள் காத்திருக்கு. உறவினர்களை சந்திக்கவும், குடும்பத்துல நல்ல விஷயங்களை பேசவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல சில புதிய மாற்றங்கள் செய்ய இது சரியான நேரம். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சு வெற்றியும் காண்பீங்க. ரிஷபராசிக்கு இன்னைக்கு செலவுகள் மூலமா வெற்றி கிடைக்க போகுது. வீடு, மனை சம்பந்தமாவோ அல்லது தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தமாவோ செலவுகள் வரலாம். ஆனா கவலைப்படாதீங்க. மதியம் 12:31 மணிக்கு சந்திரன் உங்க ராசிக்கு நுழையும் போது உங்களுக்கு ஒரு நிரந்தர வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. மிதுன ராசிக்கு இன்னைக்கு நாள் 2 விதமா இருக்கு. மதியம் 12:31 மணி வரைக்கும் ஆதாயம், பண வருமானம்னு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா மதியத்துக்கு பிறகு சந்திரன் உங்க விரயஸ்தானத்திற்கு வர்றதால பண விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால மதியத்துக்கு மேல பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. கடக ராசிக்கு வேலையில இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். சொந்த வீடு வாங்கணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்கும். தந்தை மூலமாக வந்த செலவுகள் குறையும். மொத்தத்துல பார்த்தா தொழில் மற்றும் உங்களுடைய நீண்ட கால இலக்குகள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். அடுத்ததா சிம்மம் முதல் விருச்சிகம் வரையிலான ராசிகளுக்கு இன்றைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்கு இன்னைக்கு ஒரு புதிய பாக்கியம், ஒரு புதிய சந்தோஷம் வர வாய்ப்பு இருக்கு. மனசுல இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும். ஆனா ராசிநாதன் உச்சமா இருக்கறதால உங்க பேச்சுல கொஞ்சம் அதிகாரம் அல்லது ஈகோ தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த வீண் கோபத்தை மட்டும் தவிர்த்துட்டு மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசினா நாள் ரொம்ப சிறப்பா அமையும். கன்னி ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். மதியம் 12:31 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால காலை நேரத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். நீங்க பேசுறது கூட உங்களுக்கு சாதகமா இருக்காது. ஆனா மதியத்துக்கு மேல சந்திராஷ்டமம் விலகுனதும் மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி பணவருமானம் வரவும் வாய்ப்பு இருக்கு. துலா ராசிக்கு இது கன்னி ராசிக்கு அப்படியே நேர்மாறான நாள். காலையில நண்பர்கள், உறவினர்கள்னு சந்திப்போட ரொம்ப பாசிட்டிவா போகும். ஆனா மதியம் 12:31 மணிக்கு மேல உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. அதனால தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே தேடி போக வேண்டாம். அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுடாதீங்க. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்துல இருந்த பிடிவாதங்கள், மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும். ஆபீஸ்ல சக ஊழியர்களால வந்த சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு காண்பீங்க. குடும்பத்திலையும் சரி, வேலையிடத்திலையும் சரி ஒரு இணக்கமான சூழல் நிலவும். இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தனுசு ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரங்க ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. தனுசு ராசிக்கு வியாபாரத்துல நல்ல மாற்றங்களும் லாபமும் கிடைக்கும்.
எதிரிகளால கூட நன்மை உண்டாகலாம். ஆனா முக்கியமான விஷயம் இதுதான், உங்க ஆரோக்கியத்துல அதிக கவனம் தேவை. வண்டி ஓட்டும்போது, சமையல் அறையில, ஏன் எங்க போனாலும் அடிபடாம பாத்துக்கோங்க. இன்னைக்கு ஏற்படுற ஒரு சின்ன காயம் கூட ரொம்ப நாளைக்கே சங்கடத்தை கொடுக்கலாம். மகர ராசிக்கு இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகும். ஆனா அஷ்டமாதிபதி சூரியன் உச்சமா இருக்கறதால உடம்புல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். நெஞ்செரிச்சல், வயிறு கோளாறுகள்ல கவனமா இருங்க. உடம்ப கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கும்பராசிக்கு இன்னைக்கு மதிப்பு மரியாதை உயரும். குழந்தைகள் விஷயத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். செல்வாக்கு மிக்கவங்களோட பாராட்டும் கிடைக்கும். ஆனா ஒரு முக்கியமான சுகாதார எச்சரிக்கை, நீங்களா சுயமாக மருந்தெடுத்துக்கிறத முற்றிலும் தவிர்த்திடுங்க. அது உங்க உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கலாம். மீன ராசிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மன நிம்மதி திரும்ப கிடைக்கும். பண லாபம் ஏற்படும். மனசுல இருந்த சஞ்சலங்கள் எல்லாம் விலகும். மதியத்துக்கு மேல உறவினர்களின் வருகையால மகிழ்ச்சி உண்டாகும். ஆனா எதிரிகள் கிட்ட வாக்குவாதம் பண்றத மட்டும் தவிர்த்திடுங்க. அது உங்க தன்மானத்தை பாதிக்க வாய்ப்பிருக்கு. இந்த ராசி பலனின் முடிவாக எல்லா ராசி நண்பர்களுக்கும் அவங்க சங்கடங்கள் எல்லாம் விலகி சந்தோஷம் அதிகரிக்க எல்லாம் வல்ல இறைவன் துணை நிற்க வேண்டும்னு மனதார வேண்டிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக அமையட்டும். நன்றி.